பிரான்சில் இருந்து படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் வருபவர்களை கட்டுப்படுத்துவதற்கு பிரித்தானிய அரசாங்கம் புதியதொரு முயற்சி ஒன்றை எடுத்திருக்கிறது. இந்த புதிய முயற்சி கை கொடுக்குமா, படகுகள் வருவது நிறுத்தப்படுமா என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் அமெரிக்காவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் மற்றும் ஹாங்காங்கில் இடம்பெற்ற தீ விபத்து சம்பந்தமாகவும் செய்திகள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். இதுபோல இந்த உலகத்தில் நம்மை சுற்றி நடக்கின்ற முக்கியமான நிகழ்வுகளின் தொகுப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரான்சில் இருந்து படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் வருபவர்களை கட்டுப்படுத்துவதற்காக பிரித்தானிய அரசாங்கம் இதுவரைக்கும் எத்தனையோ நடவடிக்கைகளை எடுத்து பார்க்குது. ஆனால் எத்தனை நடவடிக்கை எடுத்தாலும், எப்படித்தான் புது ஐடியாக்களை போட்டாலும் அந்த படகுகள் வாரது நிறுத்தப்படவே இல்லை. பிரித்தானிய அரசாங்கம் ஒரு பக்கம் தன்னுடைய பங்குக்கு புது திட்டங்களை அமுல்படுத்துது. பிறகு பிரெஞ்சு அரசாங்கத்தோட சேர்ந்து புது திட்டங்களை போட்டு நடைமுறைப்படுத்தி பார்க்குது. என்னதான் செய்தாலும், எப்படித்தான் சட்டங்களை போட்டாலும் இந்த படகுகள் வாரது மட்டும் நிற்கவே இல்லை. கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 in 1 out என்று சொல்லி அதுக்கு ஒரு திட்டத்தை போட்டார்கள். அது கூட வேலைக்காக இல்லை. இப்போ கடைசியாக பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதி அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனம் மிகப்பெரிய சர்ச்சைகளை உருவாக்கி இருக்கிறது. என்னென்னு சொன்னால், பிரெஞ்சு ஜனாதிபதிக்கு அனுப்பின அந்த கடிதத்தை பிரான்ஸில் இருந்து வெளிவார ஒரு பத்திரிகையில் போட்டாச்சு. அந்த பத்திரிகையினுடைய பேர் என்னென்னு சொன்னால் லு மோண்ட் என்று சொல்லப்படுற ஒரு பத்திரிகை. அப்போ கியர் ஸ்டார்மர் எழுதின அந்த கடிதத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், உடனடியாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும், நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இந்த படகுகளை கட்டுப்படுத்த முடியும் என்று சொல்லி அந்த கடிதத்தில் சொல்லி போட்டு அதில் குறிப்பிட்ட அந்த வசனம் என்ன தெரியுமா? பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் சொல்லியிருக்கார், தற்போதைய சூழ்நிலையில் இப்போதைக்கு எங்கள்கிட்ட ஒரு சரியான ஒரு திட்டம் எங்கள்கிட்ட இல்லை. அதாவது இந்த படகில் வருபவர்களை கட்டுப்படுத்துவதற்கு தற்போதைய சூழ்நிலையில் எங்களிடம் ஒரு சரியான திட்டம் இல்லை என்று சொல்லி ஒரு வசனத்தை அதில் போட்டுட்டார். இனி அந்த வசனம் காணும் தானே ஊடகங்களுக்கு, எல்லா ஊடகங்களும் எடுத்து அந்த ஒரு வசனத்தை குறிப்பிட்டு பிரித்தானிய அரசாங்கத்திட தற்போதைய சூழ்நிலையில் திட்டம் எதுவுமே இல்லையாமே என்று சொல்லி அது ஒரு பக்கம் போய்கொண்டிருக்குது. இதுக்கிடையில் பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் ஒப்புக்கொண்டிருக்கிறார். நாங்கள் இனிமேல் படகுல வருபவர்களை கட்டுப்படுத்துறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், எங்களுடைய கடற்படையை இறக்கி நாங்கள் கட்டுப்படுத்துகிறோம், ஆனால் ஒரு நிபந்தனை என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கார். என்ன நிபந்தனை என்று சொன்னால், இந்த படகுல வாராக்கள் படகுல ஏறாக்கு முதல் நாங்கள் தடுத்து நிறுத்துவோம், படகுல ஏறி கடலுக்குள்ள இறங்காக்கு முதல் எங்களால் தடுத்து நிறுத்த முடியுமே தவிர படகை கடலுக்குள்ள இறக்கிட்டா, அதாவது அவர்களுடைய பயணம் ஆரம்பிச்சிட்டா அதுக்கு பிறகு நாங்கள் நிறுத்த மாட்டோம், அதுக்கு பிறகு அதில் தலையிட மாட்டோம். ஏன்னு சொன்னால் அது மிகவும் ஆபத்தானது என்று சொல்லி பிரான்ஸ் வட்டாரங்கள் சொல்கின்றன. பிரான்ஸ்ல இருந்து பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்களுக்கு. ஏன் ஆபத்து என்று சொன்னால், இப்போ பிரெஞ்சு கடற்படை கிட்ட போகைக்குள்ள அந்த படகுல இருக்கிறார்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால் அச்சுறுத்தினமாம், கிட்ட வந்தீங்கன்னா நாங்கள் கடலுக்கு குதிச்சிருவோம், அல்லது எங்களுடைய உயிர்களை நாங்களே மாற்றிடுவோம், எங்களை போக விடுங்கோ, எங்களுக்கு கிட்ட யாரும் பிரவனான்னு சொல்லி அந்த படகுல இருக்கிறார்கள் மிரட்டினமாம். இனி படகுல வாராக்கள் தனியாக பெரியாக்கள் மட்டும் இல்லை தானே, இப்போ குடும்பமாக வரைக்குள்ள சின்ன ஆக்களும் சேர்ந்து வெறுவினம். அப்படி வரும்போது நடவடிக்கை எடுக்கிறது கஷ்டம். நடுக்கடலில் வச்சு மறைக்கிறதோ, ஏனென்றால் அவையில் வார படகை எல்லாம் இந்த காத்தடிச்சு போட்டு இந்த ரப்பரில் செய்யப்படுற அந்த மாதிரி படகுகள் தான் வாரது கூடுதலாக. இனி நடவடிக்கை எடுக்கக்குள்ள ஏதாவது அசம்பாவிதம் நடந்து பிறகு தண்ணிக்குள்ளே தாண்டு தேவையில்லா பிரச்சனையாக போயிடும் என்று சொல்லி போட்டு யாரும் கிட்ட போறல, போனா போங்க பரவாயில்லை, இதுதான் வழி, இப்படியே போய் சேருங்கன்னு சொல்லி போட்டு சத்தம் போடாமல் பேச ஆகுறது. அதுதான் கடலுக்குள்ளே இறங்கினா பிறகு நடவடிக்கை எடுக்க மாட்டோம் என்று சொல்லி பிரெஞ்சு அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். இறங்காக்கு முதல் எங்களுக்கு தெரிய வந்தால் நாங்கள் தடுப்போம் என்று சொல்லி. இனி இது எந்த அளவுக்கு வேலைக்காகும் என்று சொல்லி தெரியல, ஒர்க் அவுட் ஆகும் என்று சொல்லி தெரியல. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம், சிறிய படகுகளை கட்டுப்படுத்துவதற்கு இந்த புதிய முயற்சி கை கொடுக்குமா இல்லையா என்று சொல்லி. எனவே பிரித்தானிய அரசாங்கம் கடந்த சில மாதங்களாகவே தொடர்ச்சியாக பிரெஞ்சு அரசாங்கத்துக்கு கடுமையான அழுத்தம் கொடுத்து வருதாம். நீங்கள் தலையிட்டால் மட்டும்தான், நீங்கள் சரியான முறையில் செயல்பட்டால் மட்டும்தான் இந்த படகுகளை கட்டுப்படுத்த முடியும் என்று சொல்லி. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த புதிய நடவடிக்கைகளால் இந்த படகுகள் கட்டுப்படுத்தப்படுமா இல்லையா என்று சொல்லி. இதுக்கிடையில் பிரித்தானியாவினுடைய புள்ளி விவரவியல் திணைக்களம் சில புள்ளி விவரங்களை வெளியிட்டிருக்கிறார்கள், புதிய தரவுகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அதை பார்க்கலாம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நேற்று முன்தினம் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி நேற்று முன்தினம் வரையான இந்த காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 39,292 பேர் வந்திருக்கிறார்கள். 39,292 பேர் பிரான்ஸ்ல இருந்து படகுகள் மூலம் இங்கே வந்திருக்கிறார்கள். அப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரும், கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னு சொன்னால்
சொன்னால் ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் படகுகள் வந்து தான் இருக்குது, ஆக்கள் வந்து தான் இருக்கணும். அது வந்து போன வருஷம் வந்த எண்ணிக்கையை வந்து இப்பயோ தாண்டியாச்சு. இந்த வருஷம் வந்து அதிக எண்ணிக்கையிலான ஆக்கள் வந்து இன்னமும் வந்து தான் இருக்கணும். அப்போ வாராக்கள் இந்த 39,292 பேருக்கும் என்ன நடக்குது, எங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கார்கள், என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 39,292 பேரும் இங்கே யூகேல தான் தங்கி இருக்கிறோம் என்று சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் பிரித்தானிய அரசாங்கம் ஒரு பக்கம் அவர்களை நாடு கடத்துகிற முயற்சியில் வந்து தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்து எந்தெந்த நாடுகளைச் சேர்ந்தவர்களோ அந்தந்த நாடுகளுக்கு வந்து தொடர்ச்சியாக அனுப்பி வைக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் வந்து போன வருஷம் 2024 ஆண்டு அக்டோபர் மாதத்திலிருந்து இந்த வருஷம் 2025 ஆண்டு செப்டம்பர் மாதம் வரையான காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 36,457 பேர் பிரித்தானியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டிருக்கின்றார்கள். வெவ்வேறு நாடுகளுக்கு அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அப்போ அதுவும் வந்து பெரிய நம்பர் தானே, 36,000 பெரிய நம்பர் தான். 39,000 பேர் வந்திருக்கின்றார்கள். அப்படி பார்க்கக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 3,000 பேர் வரைக்கும் தான் இங்கே நிற்பினம் என்று சொல்லி நாங்கள் ஒரு குத்து மதிப்பாக சொல்லலாம். எனவே அது என்ன கணக்குன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். இதுக்கிடையில் வந்து போன வருஷம் 2024 ஆண்டு அக்டோபரில் இருந்து இந்த வருஷம் செப்டம்பர் மாதம் வரைக்கும் அகதி தஞ்சம் கேட்டவர்களுடைய எண்ணிக்கை வந்து 1,10,051 பேர். 1,10,051 பேர் அகதி தஞ்சம் கேட்டு விண்ணப்பம் செய்திருக்கின்றார்களாம் பிரித்தானியாவில். இதில் வந்து எத்தனை பேருடைய விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன, எத்தனை பேருக்கு வந்து அகதி தஞ்சம் கிடைத்தன போன்ற விவரங்கள் வந்து இதுவரை வெளியாகவில்லை. எனவே இந்த புள்ளி விவரங்களை பிரித்தானியாவினுடைய தேசிய புள்ளிவிவரவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவையே அதிர வைத்த ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நேற்று முன்தினம் புதன்கிழமை இடம்பெற்றது. நவம்பர் மாதம் 25 நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னேரம் ஒரு 10 கால் போல் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை இருக்குத்தானே, வெள்ளை மாளிகைக்கு பக்கத்தில் வச்சு நேஷனல் கார்ட்ஸ் என்று சொல்லுவோம், தேசிய பாதுகாப்பு படையினர், அந்த இராணுவத்தைச் சேர்ந்த வீரர்கள் நிற்கக்குள்ள வந்து ஒரு நபர் வந்து துப்பாக்கிச்சூடு நடத்துகிறார். அப்போ துப்பாக்கிச்சூடு நடத்தி 2 பேர் வந்து படுகாயமடைகின்றார்கள். 2 வீரர்கள், அதில் வந்து ஒரு பெண் வீராங்கனை 20 வயசு, அவாக்கு பிறகு சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழக்கிறார். அவனுடைய பேர் என்னென்று சொன்னால் சாரா பெக்ஸ்ட்ரோம் என்று சொல்லப்படுகிறது. சாரா பெக்ஸ்ட்ரோம் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவா தான். அதே மாதிரி இன்னும் ஒரு 24 வயதுடைய வீரர் வந்து படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்சமயம் சிகிச்சை பெற்று வருகின்றார். அந்த துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட நபர் வந்து உடனடியாகவே மடக்கி பிடித்து கைது செய்யப்படுகிறார். அவரை கைது செய்யக்குள்ள அவர் போலீசாருடன் ஏற்பட்ட முரண்பாட்டில் வந்து அவரே காயமடைந்திருக்கிறார். எனவே அவருக்கான சிகிச்சையும் ஒரு பக்கம் வழங்கப்பட்டு இன்றைக்கு வந்து நீதிமன்றத்தில் வந்து முற்படுத்தப்பட்டவர். இவர் வந்து கடுமையான ஒரு குற்றத்தை செய்த குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டிருக்கார். அதாவது ஃபர்ஸ்ட் டிகிரி மர்டர் என்று சொல்லி, ஃபர்ஸ்ட் டிகிரி மர்டர் என்று சொன்னால் என்ன சொல்கிறது, முதல் தர, அதாவது கடுமையான குற்றம் செய்த ஒரு குற்றவாளியாக பார்க்கப்படுகின்றார். இன்றைக்கு வந்து நீதிமன்றத்தில் அப்படித்தான் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றார். எனவே அதுக்கேற்றபடி தான் இவருக்கு தண்டனைகள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இவர் வந்து ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர் என அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றார். இந்த செயல் வந்து தனிப்பட்ட முறையில் இடம்பெற்ற ஒரு வன்முறையாகவே பார்க்கப்படுகிறது. அதாவது ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட செயலாகவோ ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல் சொல்லி அப்படி பார்க்காமல் இது தனிப்பட்ட முறையில் அந்த நபர் எடுத்த தனி தீர்மானம். எனவே தனிப்பட்ட முறையில் செய்யப்பட்ட ஒரு வன்முறை சம்பவமாக இது பார்க்கப்படுகிறது. இவருக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய சமூக வலைத்தளமாகிய ட்ரூத் சோஷியலில் எழுதியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உலகத்தை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய இன்னும் ஒரு பரபரப்பான சம்பவம் என்னென்னு சொன்னால் ஹாங்காங் நாட்டில் இடம்பெற்ற தீ விபத்து. ஹாங்காங் நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வானை முட்டுகின்ற கட்டடங்கள், ஏராளமான கட்டடங்கள் இருக்கும். இந்த உலகத்திலே வந்து அமெரிக்காவுக்கு அடுத்ததாக அதிகளவு வானை முட்டும் கட்டடங்களை கொண்ட ஒரு இடம் என்று சொன்னால் அது ஹாங்காங் தான். அதாவது ஆசியாவிலேயே அதிகளவு வானை முட்டுகின்ற ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் கொண்ட இடம் வந்து ஹாங்காங். அங்கே வந்து கடந்த 80 வருடங்களாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லிக்கொள்ளும்படியாக பெரிய தீ விபத்துக்களே ஏற்படையிலையாம். இந்த அளவுக்கு பெரிய தீ விபத்துக்கள் ஏற்படையில. அதாவது வானை முட்டும் கட்டிடங்கள் நிறைந்திருக்கிற ஒரு பகுதியில், அதாவது மக்கள் குடியிருப்பு, அதில் வந்து ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக 128 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 200க்கும் அதிகமானவர்கள் எங்கேண்டே தெரியாது, இதுவரைக்கும் எங்கேண்டே கண்டுபிடிக்கல, காணாமல் போயிருக்கிறார்கள். 200க்கும் அதிகமானவர்கள். இப்படிப்பட்ட ஒரு துயரமான சம்பவம் ஹாங்காங் நாட்டில் பதிவாகி இருக்கிறது. இதுவரைக்கும் இந்த சம்பவம் சம்பந்தமாக 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது வந்து ஒரு சதி செயலாக இருக்கும் என்று சொல்லி பெரும்பாலும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே விசாரணை
விசாரணைகளோட முடிவில் தான் தெரியும். என்னென்னு சொன்னால் ஹாங்காங் மாதிரியான ஒரு பாதுகாப்பான நாட்டில் பொதுவாகவே இப்படியான தீ விபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. கடந்த 80 வருஷத்திலேயே இப்படி ஒரு சம்பவம் நடக்கலைன்னா பாருங்கவன். அப்போ அந்தளவுக்கு பாதுகாப்பு நிறைந்த இடத்துல திடீரென்று இப்படி தீ விபத்து வந்ததுக்கு சதி செயல்கள் காரணமாக இருக்கலாம் என்று சொல்லி நம்பப்படுது. இப்போ 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த விசாரணைகளினுடைய முன்னேற்றம் மற்றும் மேலதிக தகவல்களை இனி வரப்போகின்ற காணொளிகளில் பகிர்ந்து கொள்கின்றேன். நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இந்த காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.